Hi friends, welcome to NS Construction. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பிரம்மாண்டமான ஈஸ்ட் ஃபேசிங் வீடு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மதுரையில பார்க்ரான் எக்ஸ்டென்ஷன்ல தாங்க இருக்கு. செட் மைக்கேல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துல தான் இந்த வீடு இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பில்டப் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. 3.25 சென்ட் பிளாட் ஏரியால கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு கார்னர் பிளாட் தான். இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எலிவேஷனே ரொம்பவே கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த டைம்ல பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த டோர் பாருங்களேன், மெயின் டோருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுதான் நம்மளோட போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 14. ஸோ நீங்க தாராளமா வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழேயே வந்து நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியே தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மெயின் டோர் தான். ஸோ இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குள்ள பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு டிசைன்ல வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஹாலுக்கு வந்தாச்சு. இந்த ஹாலோட சைஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13க்கு 14. ரொம்பவே பெரிய ஹால் தான். இந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் விண்டோவே பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. பெரிய விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸ் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஷோ பீஸ் வைக்கிறதா இருந்தாலுமே அங்கேயே நீங்கள் வச்சுக்கலாம். டிவி யூனிட் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பூஜை ரூமுக்காக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பூஜை ரூம் வச்சுக்கலாம், இல்லை ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அழகழகாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற ஷோ பீஸ் எல்லாமே வச்சிங்க அப்படின்னா அந்த லைட்டிங்ஸுக்கு பார்க்க ரொம்பவே பக்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்களுக்குலாம் அவ்வளோ அழகாக தெரியும் உள்ளன்னு. அப்படியே இந்த சைடுமே அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ பீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு 14. ஸோ இது வந்து ஒரு பெரிய கிச்சன் தான். கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் கிச்சன் பார்த்து பண்ணியிருக்காங்க. தென் கிச்சனுக்கு வந்து நீங்கள் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் மட்டும் ஒரு டிசைன் பண்ணியிருக்க வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மாடலர் கிச்சன் தான். நமக்கு கேபினெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட், வால் கேபினெட் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து வென்டிலேஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடுமே ஸ்டோர் பண்ணதுக்காக மேலேயுமே கபோர்ட்ஸ் இருக்குது. கீழேயுமே செல்ஃப் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்ப யூனிக்காக இருக்குது. வந்து இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இது வந்து ஆர்வ செட்டப்புக்காக நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பாருங்களேன், ரொம்பவே கிளாசிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க அம்மாமார்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த ரூம் ரொம்பவே பிடிக்கும். இந்த கிச்சனு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிஎஸ்க்கான வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தாராளமாக நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தண்ணி போகிறதுக்கு எல்லாமே அங்கேயே நம்மளுக்கு வந்து வழி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நம்மளுக்கு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு போட்டிருக்காங்க. ஸோ 7 அடிக்கு நம்மளுக்கு வந்து குழி தோண்டிருக்காங்க. ஸோ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாம். கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 14. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பெட்ரூம் தான். ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாசிக்காக இருக்குது. இந்த கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கபோர்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்த அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெரிய நம்மளுக்கு வந்து ஜன்னல் தான் வச்சுருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. கரண்ட் இல்லைனாலுமே வென்டிலேஷன் நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. இது வந்து ஒரு ஸ்லைடில் தள்ளுற மாதிரி ஒரு கபோர்டு தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது பார்க்கறதுக்கே. அதுவும் அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன், இந்த டோர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்கா ஷீட்டில் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு இருக்குது. தென் பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா டியூலெக்ஸ் பெயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நார்மலான இந்தியன் கிச்சன் தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இங்கேயுமே நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வரை நம்மளுக்கு வந்து உயர்த்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்ளீன் அண்ட் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. தென் இந்த ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்களா ஸ்டீல் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயர் கட் பிரிக்ஸ் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கீழே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியவே நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மாடிக்கு வந்தாச்சுங்க. இந்த டோர் பாருங்கள், ரொம்பவே பார்க்கறதுக்கே கண்ணாடி மாதிரி தெரியுதா? அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த மெயின் டோர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்குது நம்மளுக்கு. அது வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க. அங்கங்கே ஸ்டெப்ஸ் ஏறுற சைடும் சரி, நமக்கு வந்து ஃபால்ஸ்லேயும் சரி நிறையா வந்து ஸ்பாட்லைட் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் வந்து 10க்கு 14. ஸோ அஃப்கோர்ஸ் பெரிய பால்கனி தான். ஒரு ஈவினிங் டைமில் அழகாக வந்து நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வியூ பார்த்துட்டு இதுதான் நம்மளோட ஹால். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
10க்கு 13ன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பெரிய ஹால் தான். நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் மேலேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம். சைடில் வந்து கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பெட்ரூம் வந்துருங்க. கீழே ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 14. ஸோ இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம் தான். இங்கேயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து பெருசாக தான் இருக்குது. அந்த ஜன்னல் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் வந்து மேலே நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வார்ட்ரோப்ஸ் நிறையவே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்புமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குன்னே ஒரு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அழகாக அவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு டைல்ஸாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்மளுக்கு பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. தென் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான். ஸோ குவாலிட்டியில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக தேவையே இல்லை. இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு 14. ஸோ இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூம் தான். இங்கேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே நிறைய கபோர்ட்ஸ் வந்துடும், வார்ட்ரோப் வந்துடும். எல்லாமே பாருங்களேன், இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துடும். இங்கேயுமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரூம்லையுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துருங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வரி பண்ண தேவையே இல்லை. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 89 lakhs நெகோஷியபிள் தான். நம்ம நேரில் பேசிக்கலாம். தென் லோன் வந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணி தருவோம். நீங்கள் வெளியே அலையணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நிறைய பேங்க்ஸ் கூட டைப் வச்சுக்கோன்னா நம்மளே லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். இங்கேருந்து இந்த வியூ மட்டும் பாருங்கள், மொட்டை மாடியில் ரொம்பவே சூப்பராக இருக்க பார்க்கறதுக்கே. இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு டெவலப் ஆகிற ஏரியா தான். ஸோ வந்து நிறைய வீடு வந்து வந்துட்டு தான் இருக்குது. நிறைய வீடு ஆல்ரெடி இருக்குது நமக்கு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பாய்.